வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 3 நபர்களுமே அதிமுக நீக்கப்பட்டு இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து அவர் பாஜகவுடன் கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுமே பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்பயே அறிவிப்புகளை கொடுத்து அதன் காரணமாக ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்பட ஆரம்பித்து விடலாம். ஆனால் ஓபிஎஸ் ஆகட்டும், சசிகலா அம்மையார் ஆகட்டும், இந்த 2 நபர்களுமே இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே அப்படி கட்சியை ஆரம்பித்திருந்தால் கூட அவர்களுடைய செல்வாக்கு இன்றளவு மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கும். அவர்கள் பின்னர் மற்ற கட்சிகள் எங்களுடன் கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு அழைப்பு. ஆனால் இருவருமே அந்த வேலையை செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக எங்களுடைய உயிர் ரத்தம், அதாவது அதிமுக எங்களை தற்காலிகமாக ஒரு நபர்கள் பிரித்து வச்சிருக்காங்க. இருந்த போதிலுமே மிக விரைவாகவே அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு ஓபிஎஸும் சசிகலா அம்மையாரும் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிற ஒரு தகவலானது நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ் தொடுக்கக்கூடிய வழக்குகள், நிறைய வழக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு 4-5 வழக்குகள் மட்டும் இன்று வரைக்கும் நிலுவையிலே போய்கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகளில் முக்கியமான வழக்கில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் நேற்று தினம் ஒரு அதிரடியான தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுச்செயலாளர் செல்லாது, பொதுச்செயலாளர் சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறார். அதே போல தேர்தல் ஆணையத்திலும் வழக்குகள் தொடுத்திருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சரி, அதே போல ஓபிஎஸ் அதிமுக நீக்கப்பட்டதும் சரி, செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு எடுத்து, அதிலையும் கூடுதலாக 2026 வரைக்குமே ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தான் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தையும் ஒரு வழக்காக நீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிறார் ஓபி. இந்த 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர், அதுவும் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அப்படிங்கிற வழக்கு தான் தற்போது மிக தீவிரமாக போய்கிட்டு. அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமான பதில் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமது ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகவலை வெளியிட்டு. இப்ப ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த தோல்வி, அதாவது நீதிமன்ற வழக்குகளாகட்டும், தேர்தல் ஆணையமாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், அதே போல ஓபிஎஸ் தரப்பிலிருந்து பிரிந்து போய் புது அணியை உருவாக்கினவர்களாக அடுத்தடுத்த தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இனி வரக்கூடிய காலங்களிலே ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் குவிய போகிறது. அதற்காகத்தான் ஓபிஎஸ் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் நேற்றைய தினம் அதிரடியான ஒரு பேட்டியை கொடுக்கிறார். இது ஓபிஎஸ் தரப்பு நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே போல எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு சற்று அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் நீதிமன்ற வழக்குகளை நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.